காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 5 போக்சோ வழக்குகள் பதிவான கொடூரம். குழந்தைகள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். சென்னையில் ஒரே நாளில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை. இருவேறு வழக்குகளில் 3 பேர் கைது. திருவள்ளூர் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 3 வயது குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம். பீகாரைச் சேர்ந்த பிபின் மஞ்சி என்பவர் கைது. வடமாநில தொழிலாளர்களை வெளியேற்ற கோரி கும்மிடிப்பூண்டி அருகே சாலையில் திரண்ட பெண்கள். பாலியல் குற்றவாளிகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவேசம். கும்மிடிப்பூண்டி அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களுடன் தாவேக எம்எல்ஏ விஜயகுமார் பேச்சுவார்த்தை. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை. வடக்கே நடந்ததாக செய்திகளில் படித்த குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இந்த சோபா மாடல் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ளது. சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். உங்கள் 6 மாத ட்ரையல் பீரியட் முடியும் வரை எத்தனை பெண்கள், சிறுமிகள் உயிரை இழக்க வேண்டும்? அதிகாரிகளை நியமித்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும் என டயலாக் பேசிய முதல்வரே, இதுதான் மாற்றமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஆட்சி அமைத்து 1 மாதத்துக்கு மேலாகியும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீரவில்லை. உறுதியான நடவடிக்கைகள் இருந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது ஏன் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. தமிழ்நாட்டில் 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள். பதில் சொல்லுங்கள் ப்ரோ என முதல்வர் விஜய்க்கு கேள்வி எழுப்பிய நயினார் நாகேந்திரன். இந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள், 15 போக்சோ குற்றங்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ. திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பை மேம்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டது காவல்துறை. போதை கொடுமையால் நிகழும் கொடூர குற்றங்களை அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி சாடல். தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டி தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். என்ன செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசின் சிங்க பெண்கள் படை? இன்னமும் திரைப்பட பாடலுக்கு இசை வாசித்துக் கொண்டிருக்கிறதா என தமிழ்நாடு காவல்துறை என சீமான் கேள்வி. தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களில் வட மாநிலத்தவர் தொடர்பு அதிகரித்துள்ளது. பணிக்காக தமிழகம் வருவோரின் விவரங்களை முறைப்படுத்தி கண்காணிக்க தமிழக அரசுக்கு வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நடப்பு கல்வியாண்டுக்கான நாட்காட்டி வெளியீடு. காலாண்டு, அரையாண்டு தேர்வு தேதிகளும் அறிவிப்பு. சென்னையில் அடுக்குமாடி கட்டிட திட்ட அனுமதி வழங்கும் அதிகாரம் சிஎம்டிஏவிடம் ஒப்படைப்பு. காலதாமதத்தை தவிர்க்க கட்டிட திட்டத்துக்கான அனுமதியை சிஎம்டிஏ வழங்கும் என்று அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் 56 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. திருவள்ளூர், விழுப்புரம், மதுரை, நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட 17 மாவட்ட எஸ்பிக்கள் மாற்றம்.
காத்திருப்போர் பட்டியலில் இருந்த உமா ஐபிஎஸ் சென்னை காவல்துறை தலைமையக டிஐஜியாக நியமனம். சென்னையில் பல்வேறு காவல் கோட்டங்களுக்கு துணை ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு உத்தரவு. தனியார் பள்ளி வளாகங்களில் அரசியல் மத நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்ற அரசு உத்தரவுக்கு எதிராக வழக்கு. தமிழக அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 13 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெப்பநிலை. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை உயரக்கூடும் என்று அறிவிப்பு. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று கணிப்பு. தேனி மாவட்டத்தில் இன்று இடி மின்னலோடு கனமழைக்கு வாய்ப்பு. நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றோடு கனமழை. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. கூட்டணியிலிருந்து விலகுவதாக திமுக சொல்லவில்லை. கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது வேறு, விலகுவது வேறு என ப. சிதம்பரம் விளக்கம். இந்தியா கூட்டணியை விட்டு விலகுவதாக திமுக சொல்லலையே. கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது வேறு, இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிறேன்னு வேறு. இந்த மாதிரி இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக எனக்கு செய்தி இல்லை. தாமும் சி. விஜயபாஸ்கரும் தாவேகாவில் இணைய உள்ளதாக வரும் செய்திகள் தவறானவை. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விளக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க விவகாரத்தில் சபாநாயகர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார். 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்றதற்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். திமுக எம்எல்ஏக்களான பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்படும். அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டவட்டம். புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம் ஜூன் 22ஆம் தேதி தொடங்குகிறது. முதல்வர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு விநியோகம். முதல்வர் விஜய், சங்கீதா இடையிலான விவாகரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இருவரும் ஆஜராகாத நிலையில் வழக்கை ஒத்திவைத்து செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா உத்தரவு. முதல்வர் விஜயை நேரில் சந்தித்த நடிகர் சிலம்பரசன் மற்றும் நடிகை சிம்ரன். வலிமையும் வெற்றியும் கிடைக்க வாழ்த்துவதாக சமூக வலைதளத்தில் நடிகர் சிம்பு பதிவு. மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது நடிகர் வாகை சந்திரசேகருக்கு அறிவிப்பு. நாடகத்துறைக்கான தனது ஒட்டுமொத்த பங்களிப்புக்காக உயரிய அங்கீகாரத்தை பெற்றார். மூடப்பட்ட 717 டாஸ்மாக் மதுக்கடைகளின் பட்டியலை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 290 கடைகள் மூடல். காலி மதுபாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்துக்காக நிறுவப்பட்ட இயந்திரம் சென்னை எழும்பூரில் சோதனை முறையில் அமல். உள்ளே இடவும் வெறும் ஏற்பட்டது.
தயவு செய்து காலியான பாட்டிலை தயவு செய்து காலியான பாட்டிலை உள்ளே இடவும். பொருள் ஏற்கப்பட்டது. புதுச்சேரி கலால் துறையில் கோடிக்கணக்கில் ஊழல் நடைபெறுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஊழல் குறைந்து மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் பேட்டி. கள்ளக்குறிச்சி அருகே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார். ஈரோட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து 55 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் பட்டப்பகலில் அதிர்ச்சி சம்பவம். ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் பிகோவுடன் பிரதமர் மோடி சந்தித்து ஆலோசனை. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு, கூட்டு தயாரிப்பு உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடிக்கு ஸ்லோவேக்கியாவின் மிக உயரிய அரசு விருது வழங்கி கௌரவிப்பு. 140 கோடி இந்திய மக்களுக்கும் சொந்தமானது என்று பிரதமர் நிகழ்ச்சி. தமிழக அமைச்சர்களுடன் ராகுல் காந்தியை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி எம்பியாக தேர்வான நிலையில் திருக்குறள், குறுந்தொகை உள்ளிட்ட நூல்களை வழங்கி வாழ்த்து பெற்றார். ஜெய்ப்பூரில் கரப்பான் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே மீது தாக்குதல். கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மர்ம நபர் தாக்கியதால் பரபரப்பு. தலைநகர் டெல்லியை குளிர்வித்த திடீர் மழை. பலத்த காற்றோடு பெய்த மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ராஜஸ்தான் மாநிலம் சுரு பகுதியில் புழுதி புயல். சூறாவளி காற்றின் விளைவாக ஊரையே சூழ்ந்த புழுதி மண்டலம். மே மாதத்தில் சில்லறை விலை பணவீக்கத்தை தொடர்ந்து மொத்த விலை பணவீக்கமும் கணிசமாக அதிகரிப்பு. விலைவாசி உயர்வை உறுதி செய்யும் மத்திய அரசின் புள்ளி விவரம். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டம் கேரளத்திலும் தொடக்கம். திட்டத்தை தொடங்கி வைத்து பேருந்தில் பயணித்த கேரளத்தில் முதல்வர் வி.டி. சதீஷன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சரின் தலையில் பாயாசம் கொட்டப்பட்ட சம்பவம். அமைச்சர் பிந்து கிருஷ்ணா தலையில் பின்னால் நின்ற பெண் எதிர்பாராத விதமாக பாயாசத்தை ஊற்றியதால் பரபரப்பு. கொல்கத்தா மாநகராட்சியில் வார்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க மேற்கு வங்க பாஜக அரசு திட்டம். மாநில தேர்தல் ஆணையத்தின் மூலம் பணிகள் தொடங்கப்படும் என்று முதல்வர் சுவேந்து அதிகாரி தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் பானர்ஜியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. ஆசிரியர் தேர்வு முறைகேடு வழக்கில் நடவடிக்கை. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டதை ஈரானும் உறுதி செய்தது. அனைத்து முனைகளிலும் போர் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்படுவதாக ஈரான் உயர் பாதுகாப்பு கவுன்சில் அறிவிப்பு. அமெரிக்க
அமெரிக்கா மீதான ஆழமான அவநம்பிக்கை நீடிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விமர்சனம். தற்போது எட்டப்பட்டுள்ள உடன்படிக்கை என்பது பதற்றத்தை குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட நடவடிக்கை என்றும் கருத்து. அமெரிக்கா ஈரான் மேற்கொள்ள உள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்று இஸ்ரேல் திட்டவட்டம். லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக தகவல். நார்வே பட்டத்து இளவரசர் மகனுக்கு 4 ஆண்டு சிறை. பாலியல் புகாரில் நீதிமன்றம் நடவடிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. உலகக்கோப்பை போட்டியில் களமிறங்கிய கேப் வெர்டே அணி ஸ்பெயினை திணறடித்தது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் வலுவான பெல்ஜியம் அணியை டிரா செய்த எகிப்து. விறுவிறுப்பான போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. படப்பிடிப்பு கார் பந்தயத்துக்கு மத்தியிலும் குடும்பத்தோடு நேரம் செலவிடும் நடிகர் அஜித் குமார். மகளோடு விளையாடும் புகைப்படங்களை வெளியிட்ட மனைவி ஷாலினி.